Welcome everybody, this is Jalfa on behalf of Pradeegam Academy. Last video la நம்ம discuss பண்ணது human diseases la non-communicable diseases discuss பண்ணோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது communicable அதாவது நோய் கிருமிகளால பரவக்கூடிய நோய்களை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். communicable diseasesல first பாக்டீரியாவால காஸ் ஆகிற டிசீசஸை மட்டும் படிக்க போறோம். Let's start this video. ஓகே, பாக்டீரியல் டிசீசஸ், ஒரு பாக்டீரியாவால் நோயை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ் அப்படின்ற கான்செப்ட், ஒரு பாக்டீரியாவால் டிசீஸை காஸ் பண்ண முடியும், அந்த டிசீசஸ் குட் பி வெரி சிவியர் அப்படின்றது ராபர்ட் கோச் அப்படின்ற சயின்டிஸ்டும் லூயிஸ் பாஸ்டர் இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா பாலை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பாலை காய்ச்சாம குடிச்சோம் அப்படின்னா அது மூலியமா நோய் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரைசேஷன் அப்படின்னு அட்லீஸ்ட் ஹை டெம்பரேச்சர்ல 30 செகண்ட்ஸ்க்காவது பாலை காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பாஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. லூயிஸ் பாஸ்டர், he is considered as the father of modern microbiology. இவரு ராபர்ட் கோச் is considered as father of bacteriology அப்படின்னு சொல்றோம். பாக்டீரியா பத்தி நிறைய அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, டிசீசஸ் பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, தென் பாக்டீரியல் டிசீசஸ், நமக்கு ஏகப்பட்ட பாக்டீரியா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்காங்க, நன்மை செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸும் இருக்கதான் செய்யறாங்க. அதுல ஒரு சில பாக்டீரியா என்ன பண்றாங்க, நமக்கு டிசீஸ் காஸ் பண்றாங்க. எது மூலியமா அவங்க பரவுறாங்க அப்படின்னா ஏர்ல நம்ம கொடுக்குற டிராப்லெட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம தும்பும் போது நம்ம கிட்ட இருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் கிருமிகள்லாம் என்ன பண்றாங்க, காத்தின் வழியா இன்னொருத்தவங்க கிட்ட போய் இன்னொருத்தவங்க சுவாசிக்கும் போது அவங்க லங்ஸ்க்கு போய் சேர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்ல வாட்டரை நம்ம கண்டாமினேட் பண்றோம், ஃபீக்கல் சாம்பிள் படிச்சோம் இல்லையா, கோலிஃபார்ம் பாக்டீரியா படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி காலராலாம் ஒரு வாட்டர் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ். அப்ப வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ரன்னிங் பாயில்னு சொல்லுவாங்க, பபிளா வருது இல்ல, அது அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து 5 நிமிஷத்துக்காவது கொதிக்கணும். அதுதான் ஆக்சுவல் பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஓகே, பாயில் பண்ணி நம்ம குடிக்கிறது. இந்த ரன்னிங் பாயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதிச்சாதான் அதுல இருக்க கிருமிகள்லாம் சாகும். அதுலயும் ஒரு சில கிருமிங்க தப்பிச்சு போகிறதும் இருக்காங்க. ஓகே, அப்போ வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபீக்கல் சாம்பிள், நம்மளோட மோஷன் சாம்பிளால நம்ம வாட்டர் பாடிக்கு பக்கத்துல இன்கேஸ் வந்து குழந்தைங்க ஃபிகேட் பண்றாங்க, அப்ப அந்த மோஷன்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் டெஃபினட்டா வந்து வாட்டர்ல கலக்குது இல்லையா. இந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் சாம்பிள்ஸ்லாம் இருந்து கூட நோய் பரவுது. இன்ஹேலிங் டிராப்லெட்ஸ் இப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ட் ஈவன் ஷேரிங், இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா பரவக்கூடிய நம்ம ஸ்வெட், நம்மளோட எச்சில், இந்த மாதிரியான பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ல அந்த ஆர்கானிசம் நின்றுட்டே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம தொடுறது மூலியமா, யூட்டென்சில்ஸ் பாத்திரம் மூலியமா என்ன ஆகுது, இந்த பாக்டீரியல் டிசீசஸ்லாம் பரவுது. ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்களோட பிளட், சலைவா, ஸ்வெட், இதெல்லாம். ஓகே, தென் நான் இப்போ ஒரு 8 பாக்டீரியல் டிசீசஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஆர்கானிசம் என்னென்ன பார்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது, அதோ அந்த ஆர்கானிசமோட நேம், என்ன நோய், இதை மட்டும் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும். இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய 8 பாக்டீரியல் டிசீசஸ் தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஷிஜல்லோசிஸ், பெசிலரி டிசென்ட்ரி, ஏன்னா இது ஒரு பெசிலஸ் அப்படின்னு சொல்லி ராட் ஷேப்டு பாக்டீரியான்றனால பெசிலரி டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாரு காஸ் பண்றா அப்படின்னா ஷிஜல்லா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் காஸ் பண்றாங்க. பாருங்க, ஷிஜல்லோசிஸ், பேசிலரி, சீதபேதி அப்படின்னா வித் பிளட்டோட இருக்கும். ஓகே, டயரியானா பிளட் இல்லாம. ஷிஜல்லா அப்படின்ற
ஸ்பீஷீஸ் காஸ் பண்ணுது, எங்கே எஃபெக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட குடலை இன்டெஸ்டைனை எஃபெக்ட் பண்ணுறாங்க, எதை மூலியமாக இந்த நோய் பரவுது அப்படின்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமாக. எப்படி கண்டாமினேட் ஆயிருக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபீக்கல், இந்த ஃபீக்கல் ஓரல் ரூட்னா அதுதான், அதான் கண்டாமினேட்டட் வாட்டரோ ஃபுட்டையோ நம்ம சாப்பிட்றது மூலியமா வருது. இது மாதிரி தான் உணவு பரவுது. மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் நேரடியாக வாய் மலம் வழி மூலியமா இந்த நோய் பரவுது. இதனால நமக்கு என்னென்ன அப்படின்னா பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சு. டிசென்ட்ரி அப்படின்ற போது அப்டாமினல் பெயின், வயிற்று வலி, டீஹைட்ரேஷன், உடம்புல அதிகமா மோஷன் போய்கிட்டே இருக்கிறனால நம்ம உடம்புல வாட்டர் கண்டென்ட் இல்லாம போறது. பிளட் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டூல், பிளட்டை நம்ம மோஷன்ல பிளட் கலந்து வரும். ஓகே, இதுதான் வந்து ஷிஜெல்லோசிஸ் அப்படின்ற நோய். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு டைம்ல கொத்தா ஹியூமன் அழிஞ்சு போனதுக்கு காஸ் பண்ண ஒரு நோய் கால்ட் அஸ் பியூபோனிக் பிளேக். பியூபோனிக் பிளேக் அப்படின்னா அங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பியூபோனிக் பிளேக் அப்படின்றது லிம்ஃப் நோட அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேக். பியூபோனிக் பிளேக். ஓகே, லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் முழிச்சுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து பாடியில எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்பெட்ல இல்ல வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கழுத்துல, இங்கெல்லாம் வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். இங்க லிம்ஃப் நோட்ஸ்ல இருந்து அந்த நிணநீர் அப்படின்றது வெளியே வரும். அந்த நிணநீர்ல என்ன இருக்கும் அப்படின்னா லிம்பாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இம்யூன் செல்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல இருந்து வர நீர்ல யார் இருப்பாங்க, WBCs அதிகமா இருப்பாங்க. இம்யூன் செல்ஸ், நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ் அதிகமா இருப்பாங்க. அந்த லிம்ஃப் நோட்ஸையே இந்த லிம்ஃப் நோட்ஸ்குள்ளதான் போய் இந்த ஆர்கானிசம் வளரும். இதான் நான் என்ன சொன்னேன், ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஓகே, தென் ஜஸ்ட் a minute. எஸ், பியூபோனிக் பிளேக். அடுத்தது நியூமோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது சிம்பிள், இதே ஆர்கானிசம் தான், டைரக்டா போய் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்ப பியூபோனிக் பிளேக் எங்க அஃபெக்ட் பண்றாங்க, நம்மளோட லிம்ஃப் நோட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்றது தான் பிளேகை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்துல எல்லாருமே வெளியில ஓப்பனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டீஃபிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, மோஷன் போயிடுவாங்க. அதில் ரேட் எல்லாம் என்ன பண்ணுது, சாப்பிட்டு ரேட்டுக்கு இந்த ஆர்கானிசம் போய் ரேட் வெடிச்சு இறந்து போகும். ஓகே, அதோட பிளட் கான்டாக்ட் மூலியமா, அந்த பிளட்டோ அதோட ஃப்ளூயிட்ஸோ நம்ம என்ன பண்றாங்க, ஹியூமன் கான்டாக்ட் மூலியமா, அதோட யூரின் கான்டாக்ட் மூலியமா இந்த தென் வந்து என்ன ஆகுது, இந்த ரேட் ஃப்ளீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனோப்சிலா, இந்த ஃப்ளீ இருக்கு பாத்தீங்களா, இந்த வண்டு மாதிரி இருக்கக்கூடிய பக், இது என்ன பண்ணுது, இந்த ரேட் கூட கான்டாக்ட்ல இருக்கும், அதோட பிளட்டோ இல்ல அது உடம்பு, இதுல இருந்து நம்ம ஹியூமனுக்கு இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. அப்ப இந்த பிளேக்ல நீங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், பியூபோனிக் பிளேக் அப்படின்னா லிம்ஃப் நோட் அஃபெக்ட் பண்ணுது, நியூமோனிக் பிளேக் அப்படின்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, பிளேக் வந்து ரேட் மூலியமா, எலி மூலியமா பரவக்கூடிய ஒரு நோய். எலியில இருந்து ஹியூமனுக்கு எப்படி வருது, இந்த வண்டுனால. இந்த வண்டு பேர் என்ன, ஜெனோப்சில்லா அப்படின்ற தெள்ளு பூச்சி. இது ஒரு வெக்டார், நோய் கடத்தி. ஓகே, இதனால என்ன ஆகுது, லிம்ஃப் நோட் அஃபெக்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா அந்த நிணநீர் என்ன ஆகுது, வீங்கி போகுது, கடுமையான காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும். ஓகே, தென் டிப்தீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த டிசீஸை யாரு காஸ் பண்றாங்க, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய குரல் வளைய, மெயினா லாரிங்ஸ் தான், நேசல் ட்ராக்ட், நம்மளோட சுவாச ட்ராக்ட் இருக்கு இல்லையா, பாதை, அந்த ட்ராக்டையும் மெயினா லாரிங்ஸ் தான் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க அந்த இன்ஃபெக்ட் பண்ண டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெட் செல்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஒன்னோட ஒன்று அது மேலே என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய டிஷ்யூ மாதிரி நம்ம தொண்டையில ஒட்டிக்கும், அதாவது டெட் செல்ஸ். இந்த இன்ஃபெக்ட் பண்ண டெட் செல்ஸ் எல்லாமே பில்டப் ஆகி ஒரு கிரே கலர் சூடோ மெம்பரேனா ஃபார்ம் ஆயிருக்கும். சூடோ மெம்பரேன்
வீக்கமா இந்த மெம்பரேன் என்ன சூடோ மெம்பரேன் அப்படின்றது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தொண்டையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதனால அடிக்கடி நம்ம இரும்புவோம். இதுதான் வந்து டிப்தீரியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சோர் த்ரோட் எதனால இரும்புறோம் அப்படின்னா இந்த சூடோ மெம்பரேன். அப்ப வந்து இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த சூடோ மெம்பரேனை மட்டும் கட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி வர மாதிரி நடந்துரும். டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் எது மூலியமா காஸ் ஆகுது அப்படின்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். இந்த டிப்தீரியா இருக்கு பாத்தீங்களா, இது இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போதும் இந்த டிப்தீரியா காஸ் ஆகுது. ஓகே, டிபிடி வேக்சின் போட்டோம் அப்படின்னா இந்த டிப்தீரியால இருந்து வராம நம்ம பாதுகாக்கலாம். டிபிடி வேக்சின் அப்படின்னா டிப்தீரியா பெர்டூசிஸ். பெர்டூசிஸ் அப்படின்றது வறட்டு இரும்பல் அப்படின்னு, கக்குவான் இரும்பல் அப்படின்னு சொல்லுவோம். வறட்டு இரும்பல் அடிக்கடி இரும்பிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, பெர்டூசிஸ், டெட்டானஸ் வேக்சின், இந்த 3 நோய்க்குமே இந்த டிபிடி வேக்சின் போட்டுக்கலாம். காலரா அப்படின்றது விப்ரியோ காலரே கமா ஷேப்டு ஒரு ஆர்கானிசம். இந்த காலரா என்ன பண்ணுது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டெஸ்டைன்ல அஃபெக்ட் பண்ணிடும். இவங்களுக்கு பயங்கரமா சால்ஸ் வெளியே போயிடுறதுனால டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அவங்களோட ஸ்டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கஞ்சி மாதிரி இருக்கும் மோஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் உங்களுக்கு. கண்டாமினேட்டட் ஃபுட் மூலியமா ஒரு பரவக்கூடிய நோய். இதுவும் ஒரு காலத்துல என்ன பண்ணுச்சு, நிறைய இண்டிவிஜுவலை அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த நோயும். அப்ப காலரா அப்படின்றதுல குவெஷன் என்ன தெரியுமா, சிம்டம் என்ன தெரியுமா, அந்த ரைஸ் வாட்டரி ஸ்டூல். காலரா காஸ் பண்ற ஆர்கானிசம் பேர் விப்ரியோ காலரே. இது ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும், அது பேரு காலரா டாக்ஸின், சீட்டின்னு சொல்லுவாங்க. காலரா டாக்ஸின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலரா டாக்ஸின்னால நமக்கு டிசீஸ், சிவியர் டயேரியா, கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்பு. நான் சொன்னேன் இல்லையா, டீஹைட்ரேஷன் நடக்கும். அதனாலதான் ஓஆர்எஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சொல்யூஷன். நிறைய தண்ணி குடிச்சு இந்த ஆர்கானிசம் வெளியே தள்ளணும். அதுக்குள்ள நம்ம பாடியில ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஓஆர்எஸ் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன, அது ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ் தான். ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ் தான். ஓகே, தென் டெட்டானஸ். டெட்டானஸ் அப்படின்றது கீழே விழுந்த உடனே நம்ம கேட்குற ஒரு வேர்ட், டிடி போட்டுக்கோங்க. அப்போ டிடி அப்படின்றது டெட்டானஸ் டாக்ஸாய்டு அப்படின்ற டெட்டானஸ்க்கு போடக்கூடிய ஒரு வேக்சின் நேம் என்ன, டெட்டானஸ்க்கு போடக்கூடிய ஒரு வேக்சின் நேம் டெட்டானஸ் டாக்ஸாய்டு. கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானை அப்படின்ற ஆர்கானிசம் தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. இந்த டிசீஸ் காஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மசில் ஸ்பாசம் நடக்கும். ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு இழுப்பு சொல்லலாம். தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா, ஸ்பாசம் அப்படின்னா நம்ம மசில் எப்படி இருக்கணும், சுருங்கி விரியணும் இல்லையா, அப்படின்னா தான் நம்ம மசில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இது இப்படி பிடிச்ச மாதிரியே இருக்கும். இதோட டெட்டானஸ் என்ன பண்ணுது, நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதனாலதான் இந்த டெட்டானஸ் லாக் ஜான்னு சொன்னுச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளோட தாடை பகுதி அப்படியே நின்றும். நம்மளால இப்படி பல்ல மடக்க முடியாது, தாடைய மடக்க முடியாது. ஓகே, அசையா தாடை. இவங்களோட முகத்திலையும் ஃபேஷியல் பேரலைசிஸ் சொன்னால ஃபேஷியல் பேரலைசிஸ் நடக்கும். முகத்துல மட்டும் என்ன நடக்குது, பக்கவாதம் நடக்கும். முகம் தாடை தசை இழுப்புனால இந்த பேஷண்டோட சிரிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் இருக்க மாதிரி இருக்கும். கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி அவங்களோட ஸ்மைல் அப்படியே இருக்கும். அவங்களால தாடையை அசைக்க முடியாது, லாக்ஜா. அப்போ இவங்களோட வேக்சின் என்ன, டெட்டானஸ் டாக்ஸைடு. எது மூலியமா வருது, மண் மூலியமா பரவும். நமக்கு இன்கேஸ் வந்து ஏதாவது அடிபட்டுருச்சு, கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானை, ஓகே, அடிபட்டுருச்சு அப்படின்னா அடிப்பட்ட ஊண்டுக்குள்ள உள்ள போய் இந்த டிசீஸ் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தையும் மசில்ஸையும் பாதிக்கும். ஓகே, டெட்டானஸ் டாக்ஸைடு மறந்துடாதீங்க. தென் டைஃபாய்டு, வெரி இம்பார்ட்டன்ட். சால்மனல்லா, டைஃபாய்டு. இந்த சால்மனல்லா இருக்கு பார்த்தீங்களா, இந்த சால்மனல்லா வந்து ஹென்னுக்கு ஒரு நார்மல் ஃப்ளோரா, கோழிக்கு இது ஒன்றும் பண்ணாது, நார்மல் ஃப்ளோரா அவங்களுக்கு. அதாவது நார்மலி அவங்க உடம்புல நமக்கு எப்படி நம்ம வயிற்றுல வந்து கட் மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம வயிற்றுல ஒரு சில மைக்ரோப்ஸ் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கோம். அது மாதிரி கோழியில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் சால்மனல்லா டைஃபைடு. இதுவுமே இன்டெஸ்டைனை தான் இன்ஃபெக்ட் பண்ணும்.
எப்படி காலரா மாதிரியே கண்டாமினேட்டட் ஃபுட், மலை கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியாக தான் பரவும். இந்த டைஃபாய்டு அப்படின்றது என்ன காஸ் பண்ணும்? சிவியர் டயரியா, வயிற்றுப்போக்கு இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹெட்ஐக் இருக்கும். இது இன்கேஸ் இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா லிவர் இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகே, எது சால்மனெல்லா டைஃபை. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து நிறையா ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போனாங்கன்ற நியூஸ் கேள்விப்பட்டோம். ஏன்னா இந்த சால்மனெல்லா பாக்டீரியாவை நம்மளால கில் பண்ண முடியல, கரெக்ட் டெம்பரேச்சர் வச்சு கில் பண்ண முடியல. உள்ள நம்ம வெளியே இருக்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா வெளியில இருக்க மீட் நல்லா குக் ஆயிடுச்சு, உள்ள போக போக இருக்க மீட் சரியா குக் ஆகாம அந்த சால்மனெல்லா அப்படின்றது நம்ம உடம்புல தங்கி இருந்து சிவியர் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் எல்லாம் காசாகி இறந்து போனாங்க. இன்டெஸ்டைனை எஃபெக்ட் பண்ணுது. ஓகே, தென் நியூமோனியா, டியூபர்குலோசிஸ். நியூமோனியா அப்படின்றது, இந்த நியூமோனியால ஒர்க் பண்ணி தான் வேக்சினையே கண்டுபிடிச்சாங்க. யாரு? எட்வர்ட் ஜெனர். ஓகே, ஆனா ராபர்ட் கோச் அவர் தான் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல ஒர்க் பண்ணவர். ராபர்ட் கோச் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியால ஒர்க் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணாரு, எப்படிலாம் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றத சொல்லி கொடுத்து வேக்சின் அப்படின்ற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் வேக்சின் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சாரு எட்வர்ட் ஜெனர். எதுக்குன்னா மஞ்சக்காமலைக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ஓகே, எஸ். தென் நிமோனியா அப்படின்றது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் பண்ணுது. எங்க இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா லங்ஸ். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா நிமோனியால நுரையீரல லங்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லங்ஸ்குள்ள பிரான்ச்சியோல்ஸ் சொல்லி ஒரு டைப் ஆர்கன் இருக்கு, முடிச்சா இருக்கும் பிரான்ச்சியோல்ஸ் அப்படின்னு சொல்லி. சாரி, பிரான்ச்சியோல்ஸ்ல ஆல்வியோலை, இந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலைல என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நீர், அதாவது என்ன சொல்ற எடிமான்னு சொல்லுவாங்க, நீர்த்த வலைகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, என்ன சாரி நீர்த்த வலைகள் அப்படின்னா டிராப்லெட்ஸ் மூலியமா பரவக்கூடிய நோயை இந்த நிமோனியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நீர் கோத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. எஸ், எடிமா அப்படின்ற என்னன்னா நீர் கோத்த மாதிரி ஃபுல்லா அந்த ஆல்வியோலைல இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம இரும்பும் போது என்ன ஆகுது, அதிகமான சளி ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலி ஒரு வைரஸ் என்டர் ஆகுது அப்படின்னாலே இந்த உங்களுக்கு நெஞ்சு சளி கட்டி இருக்குன்னுவாங்க. நெஞ்சில நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும், ஒரு மாதிரி கருகருன்னு இருக்க மாதிரி இருக்கும். என்ன எடிமா ஃபார்மேஷன், அந்த ஆல்வியோலைல நீர் என்ன ஆகுது, கோத்து இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி நமக்கு ஒரு சவுண்டு, நம்ம துப்பும் போது அந்த ஸ்பூட்டம் வர்றது எல்லாமே. ஸ்பூட்டம் அப்படின்னா அந்த சளி. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது நிமோனியா. இது அதிகமா குழந்தைங்களை பாதிச்சுட்டு இருந்தனாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு 2 வயசுக்குள்ளே கண்டிப்பா பிசிவி வேக்சின் போடணும். தட் இஸ் நிமோனியா கான்ஜுகேட் வேக்சின். பிசிவி வேக்சின் கண்டிப்பா கொடுக்கறதுனால 16 வகையான நிமோனியா லைக் டிசீஸ், நிமோனியா மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸை இந்த ஒரு வேக்சின் கொடுக்கறதுனால நம்ம குழந்தைங்களை நம்மளால பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட், டியூபர்குலோசிஸ் அப்படின்ற காசநோய். அப்படின்றது வெறும் லங்ஸை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணாது, இது உங்களோட பிரெயின், மசில், யோர் போன் எல்லாத்தையும் உருக்கக்கூடிய நோய் தான் இந்த காசநோய் அப்படின்ற மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். பட் மேஜரா லங்ஸை தான் இன்ஃபெக்ட் பண்ணும், இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அதோட சிக்னிஃபிகண்ட் சிம்டம். திக் மியூகோ புரிலண்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிலண்ட் அப்படின்னா சீல் வடிகிறது. மியூக்கஸ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட ஸ்பூட்டம் அப்படின்ற அந்த சளி இருக்கு பாத்தீங்கன்னா, அது பஸ்ஸு கலந்த மாதிரி ஒரு இரும்பி அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா பஸ் ஃபார்ம் ஆகி பஸ் கலந்த மாதிரி கிரீனிஷ் எல்லோ டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும். கிரீனிஷ் எல்லோ ஸ்பூட்டமா இருக்கும். ஓகே, மூக்கின் வழியாக அடர்கோலை வெளியேற்றம். இதுதான் என்ன சொல்றோம், டைஃபாய்டு, காசநோய், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே, நோட் இட் டவுன். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் லங்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது. ஒரு தடவை உங்களோட டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ற அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் உங்க உள்ள போயிடுச்சு அப்படின்னா, எப்ப வயசானதுக்கு அப்புறம் எப்ப
எப்போ உங்களுக்கு இம்யூன் ட்ராப் ஆகுதோ, இன்கேஸ் வயசானதுக்கு அப்புறம் இல்லைனாலும் நடுவில் உங்களுக்கு எப்போ இம்யூன் ட்ராப் ஆகுதோ அப்போ இந்த ஆர்கானிசம் வெளியே வந்து என்ன பண்ணுமா, அதோட வேலையை செய்யுமா, ஒளிஞ்சுதுக்குமா. ஹிடன் ஃபீவர் மாதிரி, ஹிடன் ஃபீவர்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, லேட்டன் ஃபீவர், ஹிடன் ஹீட்லாம் ஃபிசிக்ஸில் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன பண்ணுமா, ஒளிஞ்சிருக்குமா, ஹிடனாக இருக்குமா, ஒளிஞ்சு இருந்து அவங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ணுமா. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட்டன்ட் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காச நோய். இப்போ காச நோய்க்கு என்ன வேக்சின்? பிசிஜி, பெசிலஸ் கால்மெட் கியோரின், பிசிஜி வேக்சின். ஓகே, இப்போ ஜென்ரலி வேக்சின்ஸ் அப்படின்றது என்ன பார்த்துருக்கோம் இங்க, நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் நிமோனியாக்கு, பிசிஜி டியூபர்குலோசிஸ்க்கு, டிபிடி டிப்தீரியா பெர்டோசிஸ், தென் டி அப்படின்றது டெட்டானஸ், டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின், டிடி வேக்சின், டெட்டானஸ் டாக்சைடுன்றது டெட்டானஸ்க்குன்றத நம்ம இங்கே படிச்சிருக்கோம். இது இல்லாமல் ஒரு நோய், பாக்டீரியல் நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸை கொடுக்கணும். இந்த ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸை தான் நம்ம சிம்பிளி ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ். ஒன்று அந்த பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும், இல்லை பாக்டீரியாவை மல்டிப்ளை ஆக விடாம தடுத்துரும். இதுதான் இதோட வேலை. அப்போ காமன்லி யூஸ்டு ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா பெனிசிலின் அண்ட் பெனிசிலின் வெரைட்டி, லைக் நம்ம படிக்கிற நமக்கு கொடுக்குற ஆம்பாசிலின், அமாக்சிசிலின் எல்லாம். ஓகே, அமாக்சிசிலின் எல்லாம். ஓகே, பெனிசிலின், தென் செஃபலோஸ்போரின், செஃபலோஸ்போரின்ஸ். இவங்க தான் 2 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ். இந்த கிளாஸஸ்ல இருக்கிற அமாக்சிசிலின் இவங்கெல்லாம் ஃபேமஸான ட்ரக்ஸ். பெனிசிலின், ஜி அப்படின்றதெல்லாம் ஃபேமஸான ட்ரக்ஸ். செஃபலோஸ்போரின்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாக்டீரியாவை கில் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெனிசிலினை டிஸ்கவர் பண்ணவர் பேரு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் யாரு? ஃபாதர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். பெனிசிலினை அவர் ஒரு நாள் ஆக்சிடென்டலா டிஸ்கவர் பண்ண பெனிசிலின் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, கிங் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றோம். ஃபாதர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் யாரு? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நோட்டட் டவுன். அப்போ பாக்டீரியல் டிசீசஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா ஒன்று ஆன்டிபாக்டீரியல் டிசீசஸ், ஆன்டிபாக்டீரியல் ட்ரக்ஸ் கால் ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கணும், இல்லை வேக்சின் போட்டுக்கணும், இல்லை இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும், இல்லை அப்படின்னா பரவக்கூடிய காரணிகள்ல இருந்து தப்பிச்சுக்கணும். லைக் பாயில் பண்ண வாட்டரை எடுத்துக்கணும், அடிக்கடி கையை கழுகணும், இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். That's it about this video. Thank you so much for watching it. Thank you.